வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். நாட்டின் மிகப்பெரிய உலகளாவிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2026 ஐ புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இன்று தொடக்கி வைக்கிறார். 4 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி வணிகம், முதலீடு, மூலப்பொருட்கள் கொள்முதல், புத்தாக்கம் உள்ளிட்ட துறைகளுக்கு முதன்மை தளமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இக்கண்காட்சியில் அமெரிக்கா, போர்ச்சுகல், ஸ்பெயின், நியூசிலாந்து, தென்கொரியா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான கண்காட்சியாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். கடந்த 2ஆம் தேதி 15 மீனவர்களுடன் சங்கர்பூர் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட இழுவை படகு 5ஆம் தேதி முதல் படகுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. தற்போது மேற்கு வங்க கடற்கரைக்கு அருகே காணாமல் போன அந்த மீன்பிடி இழுவை படகு வங்காள விரிகுடாவில் கவிழ்ந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் 9 மீனவர்கள் உயிரிழந்துள்ளனர் என்றும் 6 பேரை காணவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தேசிய தேர்வு முகமை நீட் 2026 முதுநிலை படிப்புகளின் மறு தேர்வுக்கான OMR தாள்களை செயல்படுத்தி தேர்வர்களுக்கான பதில்களை neet.nta.nic.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவு செய்துள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்களின் விண்ணப்ப எண்ணை பயன்படுத்தி உள்நுழைந்து தாங்கள் குறித்த பதில்களை ஸ்கேனர் காட்டும் விடைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் ஆடவர் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி இன்று பர்மிங்ஹாமில் உள்ள எட்ஜ்பாஸ்டனில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.